எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா. நாராயணியம் படித்ததுனால அடியேனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், அந்த கிருஷ்ண அனுபவம், அதை உங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு நான் விருப்பப்படுறேன். என்னென்னா, எங்கள் சத்சங்கில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாராயணியம் 50 தசகம் வித் மீனிங்கோட சாண்டிங்கை கற்று முடிச்சிருக்கோம். இந்த நிலையில் என்னாச்சுன்னா, 3 நாளைக்கு முன்னாடி அடியேனுக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. அந்த கனவுக்குள்ளே போகலாமா? ஒரு ஆச்சரியமான ஒரு கனவு, அதை நினச்சி சந்தோஷப்படுற ஒரு கனவு. அந்த கனவில் அடியேனும் அடியேனோட அக்கா ராஜியும் நான் குருவாயூரில் உட்காந்துட்டு அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உட்காந்துட்டு நாராயணியம் படிச்சுட்டு இருக்கோம். அவன் என் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கான். ஸோ நான் நாராயணியம் படிச்சுட்டு இருக்கும் போது கண்ணிலேருந்து தண்ணி வர்றது, அழுதுன்ட்டே இருக்கேன். ஸோ என் பக்கத்தில் ஒரு வயசான பெண்மணி உட்காந்துட்டு, நீ ஏமா அழற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் நாராயணியம் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் நான் குருவாயூரப்பனையே பார்க்கல அப்படின்ட்டு. ஓ, உனக்கு குருவாயூரப்பன்னா அவ்வளோ பிரியமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப பிரியம், இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க என்னோட கண்ணை தொடச்சுட்டு, கவலைப்படாத, நீ கொஞ்சம் முன்னாடி போய் உக்காந்தீங்கன்னா நீ குருவாயூரப்பனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களை கேட்டேன், நீங்கள் யார் அப்படின்ட்டு. நான் குரூரம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் குரூரம்மா சொன்ன மாதிரி முன்னாடி போகினேன். அங்கே போனால் அந்த கர்ப்ப கிரகம் இருட்டாக இருக்கும் இல்லையா, அந்த விளக்கு ஒளி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஸோ அங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாரும் கோஷ்டியாக நின்றுட்டு குருவாயூரப்பா குருவாயூரப்பா அப்படின்ட்டு கோஷம் போட்டுருக்கா. நான் முன்னாடி போய் நின்றுட்டேன், கர்ப்பகிரக வாசலில் போய் நின்றுட்டேன், வாசல் பக்கமாக. அப்போ உள்ள குருவாயூரப்பனை செவிச்சுட்டேன். செவிச்ச மாத்திரத்தில் அடியேன் கண்கள்லேருந்து அவ்வளோ தாரதாரியாக ஆனந்த கண்ணீர். குருவாயூரப்பா, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. குருவாயூரப்பன் எப்படி இருந்தார்னா, கருத்த திருமேனியில் இருந்தார். நெத்தியில் நாமன்ட்டு கையில் உரிச்ச வாழைப்பழம், அந்த கதலி பழத்தை வச்சுன்ட்டு அப்படியே ஒரு குட்டி கண்ணனா, உண்ணி கண்ணனா காட்சி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அடியனுக்கு இதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்படி நான் ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கேன். அந்த மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, உடனே குடுன்னு உள்ளேருந்து குருவாயூரப்பன் ஓடி வரான். அந்த குருவாயூரப்பன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னா, அந்த கனவு எனக்கு அப்படியே படம் மாதிரி இன்னும் ஓடுறது. குடுன்னு ஓடி வர்றது, கர்ப்பகிரகத்தை தாண்டி படியை தாண்டி குடுன்னு ஓடி வர்றது. அது ஓட்டத்தை பார்த்தா கருத்த திருமேனி, நல்லா தின்னுன்னு குண்டா இருக்கிறது, நெத்தியில் நன்னா நாமம் தெரியறது, கண்ணு அப்படியே பளிச்சுன்னு அந்த நீல நிறமாக கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அந்த கருத்த உடம்புல அவன் போட்டுன்னு இருக்கிற அந்த ஆபரணங்கள்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. அந்த குஞ்சம் தெரியறது, குஞ்சலம் தெரியறது, அப்புறமா தலையில் போட்டுன்னு இருக்கிற அந்த கொண்டை, மயில் பீலி, இதெல்லாம் தெரியறது. பேர் பாடியோடு ஓடுறான். எல்லாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கவாலாம் கிருஷ்ணனை பிடிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அவளால் பிடிக்கவே முடியல கிருஷ்ணனை. கிருஷ்ணன் ஓடி போயிட்டு என்ன பண்ணுறான், தரையில் இப்படி உட்காந்துக்கிறான், காலை நீட்டி போட்டு உட்காந்துக்கிறான். காலை நீட்டி போட்டு உட்காந்ததும் நான் என்ன பண்ணுறேன், ஐயோ கிருஷ்ணா, அவனுடைய திருவடி எனக்கு நீ காமிச்சு கொடுத்துருக்கே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நான் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டுட்டு அந்த 2 திருவடிகள், அந்த 2 பிஞ்சு திருவடிகள் தாமரை மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நாராயண பட்டத்திரி எப்போவுமே நாராயணத்தில் சொல்வார், கண்ணனுடைய திருவடி ரொம்ப தாமரை மலர் போல் ரொம்ப சாஃப்டாக பிங்கிஷாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த திருவடியை பார்த்த மாத்திரத்தில் அதை சேவிச்சுட்டு அந்த 2 திருவடியும் எடுத்து என்னுடைய தலைமையில் வச்சுன்ட்டு குருவாயூரப்பான்னு சொல்ல முயற்சி பண்ணுறேன். அடியானால வார்த்தையே வரல, வெறும் காற்று தான் வருது, நான் தழுதழுக்கிறது, குரல் மேலோங்கியே வரல, தாரதாரியாக அழுகிற தண்ணீர் வருது. என்னால் அது மட்டும் தான் பண்ண முடியறது. குருவாயூரப்பா சொல்ல முயற்சி பண்ணுறேன், சொல்லவே முடியல அடியனால. இப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன். அது எப்பேற்பட்ட திருவடி, பெரியாழ்வார் பல்லாண்டு பாடின திருவடி இல்லையா, உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னுட்டு. ஆண்டாள் போற்றிய திருவடி, அன்றி உலகம் அலந்தாய் அடி போற்றி. அது மட்டுமா, நாராயண பட்டத்தில் இந்த திருவடி என்ன சொல்றாரு, விஹித ஜெகதீ ரக்ஷகம் அப்படின்றாரு. இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய அந்த திருவடி. அப்பேற்பட்ட அந்த திருவடியை அடியேன் என்னுடைய தலைமையில இட்டுக்கிறேன், 2 கையால் எடுத்து. உடனே அதை என்ன பண்ணுறது, 2 காலை விருட்டுன்னு உள்ள வாங்கிக்கிட்டு, நீ என்னை தூக்கிக்கோயே அப்படின்னு 2 கையை என்கிட்ட காமிக்கிறது. நானும் என்ன பண்ணுறேன், என்னையா குருவாயூரப்பா தூக்கிக்க சொல்கிற உடனே
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஒரு 2 கையும் அதனுடைய அக்கல்ல கொடுத்து 2 அதை தூக்க முயற்சி பண்ணுறேன். நான் குண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சிரமப்பட்டேன் குருவாயூரப்பனை தூக்கிறதுக்கு. இப்படி தூக்கி முடிச்சு இடுப்பில் உட்காத்தி வச்சுக்கிறேன். குருவாயூரப்பன் உடனே சொல்கிறான், கொஞ்சம் முத்தம் கூட அப்படின்னுட்டு. என்னால் நம்பவே முடியல. என்னையா சொல்கிற குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கண்ணத்தையும் பிடிச்சி இப்படி மாற்றி முத்தம் கொடுக்குறேன். எனக்கு குருவாயூரப்பனுக்கு முத்தம் கொடுத்தது என்னுடைய குழந்தை சிது சின்ன வயசில் இருக்கும்போது அந்த ஞாபகம் எனக்கு வருது. ஸோ அவனுக்கு கொடுத்த முத்தங்கள் அதுக்கப்புறம் இப்போ குருவாயூரப்பனுக்கு தான் கனவுல கொடுக்க அடியேனுக்கு கிடைச்ச பாக்கியம் நேரிட்டது. ஸோ அதுக்கப்புறமா இப்படி ஓவர்வெல்ம்டாக நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு கனவு கழிஞ்சு போய் நான் எழுந்து பார்த்தா நான் தூங்கிட்டு இருக்கிற அறையும் இருட்டாக இருக்குது. என்னுடைய தலையெண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே நனைஞ்சு போயிருக்கு. அப்படி அழுதுருக்கேன், எனக்கே தெரியல. அது கனவுல அழுதாலுமே நிஜத்தில் நான் உண்மையிலேயே அழுதுருக்கேன். தலையெண்ணெயெல்லாம் வந்து நனைஞ்சு போயிருக்கு. என்னுடைய சன் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தா, அம்மா என்னாச்சு நீ இப்படி அழுகிற அப்படின்னுட்டு. இல்லை நம்ம எங்கே இருக்கோம் சித்து, அம்மா வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா. என்னடா மணி ஆகுறது பார்த்தா மணி 4:30. அன்னைக்கு வந்து பௌர்ணமி தினம், கிரகண காலம். ஸோ நான் உடனே என்ன பண்ணேன், விருட்டுன்னு ரூம்லேருந்து எழுந்து வந்து எங்கள் ஹாலில் ஷோகேஸில் குருவாயூரப்பன் இருக்கார். அவர் முன்னாடி நின்று கேவி அழுறேன். குருவாயூரப்பா, எனக்கான இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த, கனவுல வந்து எனக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடுத்து உன் சேவடியை தலையில் தாங்கிக்கிற அந்த பாக்கியத்தை கொடுத்து உன்னை தூக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து உனக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிராப்தத்தையும் எனக்கு கொடுத்துருக்கியே குருவாயூரப்பா. இது உண்மையா, இது நிஜமா? நான் கனவுல கண்ட காட்சி இதை வந்து எனக்கு நான் என்ன பாக்கியம் பண்ண அடியேன். வெறும் நாராயணி இப்போதான் படிக்க ஆரம்பித்து 50 தசகம் முடிச்சிருக்கோம் சத்சங்கமாக சேர்ந்து. என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே, எனக்கு நீ சொல்லுன்னுட்டு அழுதுன்றிருக்கேன். முதல்ல எங்கள் அக்காவுக்கு தான் கால் பண்ணேன், அவள் எடுக்கவே இல்லை. தென் அம்மாவுக்கு கால் பண்ணேன், அம்மாவுக்கு அழுதுன்ட்டே அந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த பக்கம் அம்மாவும் இதை கேட்டுட்டு ஒரே ஆனந்த கண்ணீர். பிரத்யக்ஷமாக குருவாயூரப்பன் வந்திருக்கான், உனக்கு காட்சி கொடுத்துருக்கான், அதில் சந்தேகமே இல்லை பரி அப்படின்ட்டு. ஸோ இதை நான் எங்கள் சத்சங் மெம்பர்ஸ் கிட்டெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நாராயணியம் எடுக்கும் போதே எனக்கு இப்படி ஒரு அனுபவம் நேரிட்டது. எல்லாரும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இப்படி நான் வந்து என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டே இருக்கும்போது அடியனுடைய அக்கா சொன்னேன் இல்லையா, ராஜேஸ்வரி, அவங்க ஹஸ்பண்ட் மாமா ரமேஷ் மாமா எனக்கு கொண்டு வந்து ஒரு gift பார்சல் வச்சுட்டு போனாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்த டைம். ஸோ கிளாஸை முடிச்சுட்டேன். எல்லாரும் இந்த அனுபவத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரி கனவுல இந்த மாதிரி குருவாயூரப்பன் வந்தான், எனக்கு காட்சி கொடுத்தான், நான் தூக்கினேன், முத்தம் கொடுத்தேன், இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு ஆர்வம், பக்கத்தில் இருந்த அந்த பார்சலை பிரித்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு. பிரித்து பார்க்கும்போது டு மை வெரி சர்ப்ரைஸ், எனக்கு தெரியவே தெரியாது மாமா எதுக்கு வந்தார், என்ன கொடுத்துட்டு போனார். டு மை வெரி சர்ப்ரைஸ், இந்த குருவாயூரப்பன் வந்து நின்னாரு என் பக்கத்தில். எஸ் ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நான் கனவுல வந்து என்னை வந்து தூக்கிக்க சொன்னது உண்மைதான், நான் முத்தம் கொடுக்க சொன்னது உண்மைதான், நீ என்னுடைய திருவடியை தலையில் இட்டுன்றது உண்மைதான், நான் குடுக்குடுன்னு ஓடி வந்தது அந்த குஞ்சம்லாம் தெரியற மாதிரி பேட் பாடியோட அது உண்மைதான், கையில் கதலி பழம் வச்சுன்றது உண்மைதான், சாக்ஷாத் இந்த குருவாயூரப்பனை தான் நான் வந்து கனவுல பார்த்தேன், எனக்கு தெரியவே தெரியாத மாமா இதை கொண்டு வருவார், அக்கா எனக்கு ப்ரெசன்ட் பண்ணுவா, கிஃப்ட் பண்ணுவான்னுட்டு. இதை நான் சத்சங்கில் காமிச்சப்போ எல்லாருமே தேர் ஆல் ஓவர்வெல்ம்டு. எல்லாரும் சொன்னால் எங்களுக்கும் இந்த மாதிரி குருவாயூரப்பன் வேணும், எங்களுக்கும் வாங்கி கொடுங்க ஜி, இந்த கனவினுடைய அனுபவமாக ஒரு இந்த அனுபவத்தோட ஒரு ஞாபகார்த்தமாக இந்த குருவாயூரப்பன் எங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குருவாயூரப்பன் பிரத்யக்ஷமாக வந்தால், ஸோ இவனை வந்து என் முன்னாடி எப்போவுமே என் டேபிளில் நாராயணியம் கிளாஸ் எடுக்கும் போது இவரும் இருப்பார். இவரும் இதை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாரு. அவ்வளவு என்ஜாய் பண்ணுறான், அவ்வளோ சிரிக்கிறான், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். என்னால் அதை பார்க்க முடியறது பிரத்யக்ஷமாக. ஹே குருவாயூரப்பா, எனக்கு என்ன அப்படி ஒரு நீ வந்து பாக்கியம் கொடுத்துருக்க, இந்த ஜென்மத்துக்கு இது போதுமே, இப்பேற்பட்ட பாக்கியம். இது பெருமைக்காக சொல்லலை, நாராயண பட்டத்திற்கு கிடைச்ச அந்த அனுபவம். நாராயணியம் சொல்ல சொல்ல குருவாயூரப்பன் தலையாட்டி நான் கேட்டுன்ட்டு இல்லையா.
ஸோ அப்போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். நாராயண பட்டத்திற்கே காட்சி கொடுத்துருக்கானே குருவாயூரப்பன், நமக்கெல்லாம் கொடுப்பானா அப்படின்ட்டு. உண்மையிலே வந்தது கனவாக இருந்தாலும் அது நினைவாக என் மனசில் என்றைக்குமே அது ஒரு அழியாத ஒரு காவியமாக குருவாயூரப்பனுடைய அந்த காட்சி என் மனசில் ஓடின்ட்டே இருக்குது. இவ்வளோ டீட்டெயில்ஸாக துல்லியமாக சொல்கிறீங்களே அது கனவுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு கனவுல தெரிஞ்சுது. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கண்களில் கண்ணீர் தான் வருது. வேற என்ன சொல்றது குருவாயூரப்பா, இதே மாதிரி இன்னும் 50 தசகங்களை நாங்கள் எல்லாம் கற்று முடிக்கணும் சத்சங்கமா. அதுக்கும் உன்னுடைய அனுகிரகத்தை கொடு. உன்னுடைய அந்த க்ஷேத்திரம் குருவாயூருக்கு நாங்கள் அந்த நாராயணத்தை உனக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியத்தை கூட எங்கள் எல்லாருக்குமே எல்லாரையும் ஆரோக்கியம் சௌக்கியத்தோடு நீ வச்சுக்கணும் குருவாயூரப்பா. இது ஒன்று மட்டும்தான் பிரார்த்தனை. அடியேனுக்கு உன்னுடைய கதைகளை சொல்லக்கூடிய, உன்னுடைய லீலைகளை சொல்லக்கூடிய, உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் அடியேனுக்கு இந்த உடம்புல இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை தவிர தான் இந்த நாக்கு பேசணும். ஒன்றை தவிர இந்த மனசு வேற எதையுமே நினைக்கக்கூடாது, லயப்படக்கூடாது. இது மட்டும்தான் அடியனுடைய பிரார்த்தனையாக இருந்தது குருவாயூரப்பன் கிட்ட. ஸோ இதை உங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துட்டதில் அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம். இது கதையல்ல, நிஜமும் அல்ல, இது கனவும் அல்ல. இது குருவாயூரப்பன் பிரத்யக்ஷமாக அடியனுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ராதே கிருஷ்ணா எல்லாருக்குமே. குருவாயூரப்பா சரணம், குருவாயூரப்பா சரணம், குருவாயூரப்பா சரணம்.